الرحيم الحمد لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إلى آخر الآية. صدق الله العظيم. நிறையுடைய வாழ்வழித்த நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும், சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏகவல்லோரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, 53வது அத்தியாயம் 3வது வசனம். வமா யன்திகு அனில் ஹவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிற பொழுது, நான் அனுப்பி வைத்த இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பேச்சு பேசினாலும் தன்னுடைய மனோ இச்சையின்படி பேசுவதில்லை, தன் சுய விருப்பத்தின் அடிப்படையில் பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர்களுக்கு இறை செய்தியாக எது தெரிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டத்தை பெற்றதற்கு பிறகு ஒரு செயல் திட்டத்தை முன்வைத்து உழைப்பு செய்தார்கள். எப்பொழுது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களுமே அல்லாஹ்வால் அவனுடைய விருப்பத்தால் நடைபெறக்கூடியது என்பதாக சொல்லிவிட்டானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே செய்த உழைப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி அமைந்தது என்பது தெளிவாக விளங்குகிறது. அந்த உழைப்பிலே தாவா என்கிற உழைப்பு பிரதானமானது. அந்த தாவாவை செய்கிற பொழுது அவர்கள் வைத்த செயல் திட்டம் இருக்கிறதே பிரம்மாண்டமானது. என்ன செயல் திட்டம்? அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அதை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இது ஃப்ரெஷ்ஷா ஏற்படுத்தின செயல் திட்டம் அல்ல, பழமையான செயல் திட்டம். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்துயிரூட்டுகிறார்கள். அவர்கள் முன்வைத்த செயல் திட்டத்தினுடைய அந்த தாவா பணி இருக்கிறதே, அதற்கு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த வரலாற்று பின்னணி இருக்கிறது. அதை அல்லாஹ் திருமறையில எப்படி சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். 2வது அத்தியாயம் 129வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. ரப்பனா, எனது ரப்பே, வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், என்னுடைய சந்ததியினர்களில் ஒருவரை அழைப்பாளராக அனுப்புவாயாக. தீனின் பிரகாரம் மக்களை வழிநடத்தி செல்வதற்கு, அழைப்பு கொடுப்பதற்கு ஒரு அழைப்பாளரை, ஒரு தூதுவரை அனுப்புவாயாக. யத்லு அலைஹிம் ஆயாத்திக, என்னுடைய சந்ததியினர்களில் வரக்கூடிய அந்த தூதர் உன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை மக்களிடத்திலே ஓதி காட்டுவார். வயஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத, அந்த வேதத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஞானங்களை வெளிப்படுத்தி காட்டுவார், கற்றுக் கொடுப்பார். வயுஸக்கீஹிம், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார். இந்த 3 பணிகளை கொண்ட செயல் திட்டத்துடன் கூடிய ஒரு தூதுவரை, ஒரு போதகரை என்னுடைய சந்ததியிலிருந்து அனுப்புவாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆல்ரெடி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சிருக்கிறாங்க. முதல் பணி தாவா, 2வது பணி வேதத்தை கற்றுக் கொடுப்பது, அதில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஞானங்களை வெளிப்படுத்தி காட்டுவது. 3வது பணி அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது. இப்படி ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து விட்டான் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த துஆவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு. அது 62வது அத்தியாயம் 2வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்?
ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பிரகாரம் அவர்களுடைய துஆவை அங்கீகரித்ததின் பொருட்டு அவர்களில் எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியை தூதராக அல்லாஹ் அனுப்பினார். ஃபில் உம்மீன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளிலேயே யார் எழுத படிக்க தெரியாதவரோ அவர்களில் ஒருவரை அல்லாஹ் தூதராக அனுப்பினார். எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, இறைவனுடைய வசனங்களை மக்களுக்கு அவர் ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹும், அவர்களை தூய்மைப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, ஞானங்களையும் போதனைகளையும் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதாக அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளமாக அதற்கு ஒரு வசனத்தை வர அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருக்கார். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு அவர்கள் செய்த பணிகளிலேயே முதன்மையான பணி தாவா பணியாக இருந்தது. அதற்கு ஒரு உம்மி நபியை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறார். பரிசுத்தப்படுத்துறதுனா என்ன? அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷிர்க்கு, குஃப்ரு, நயவஞ்சகம், பொறாமை இவைகளை எல்லாம் களையெடுக்கிறது. இந்த வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூன்றாவது பணி, முதல் பணி தாவா. இதை அல்லாஹ்வே வரிசைப்படுத்துகிற பொழுது திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த 13 வருட காலங்கள், 13 வருட காலங்களாக அவர்கள் செய்த தாவா பணிதான் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களும் அதைத்தான் செஞ்சாங்க. மும்முரமாக ஈடுபட்டது இதுல தான். இந்த 13 வருட காலங்கள்ல அந்த தாவா பணியில ஈடுபட்ட அழைப்பாளர்கள் பலதரப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஏழை பணக்காரங்க எந்த வித்தியாசம் இல்லை, பாகுபாடு இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வசதியானவங்க, அவங்களும் அந்த பணியில ஈடுபட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ஏழ்மையில உள்ளவங்க, அவங்களும் அதில் ஈடுபட்டாங்க. அழைப்பாளர்களில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. அழைக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலேயும் எந்த பாகுபாடையும் பார்க்கவில்லை. ஏழைகள் என்றோ, பணக்காரர்கள் என்றோ, படித்தவர்கள் என்றோ, பாமரர்கள் என்றோ, கிராமவாசி என்றோ, நகரவாசி என்றோ, இவைகள் எந்த பாகுபாடும் பார்க்காம அழைப்பு பணியை அமைத்தார். களப்பணியாற்றினார். வீடு வீடாக, தெரு தெருவாக, சந்தை சந்தையாக, கடை கடையாக, ஒரு இடம் விட்டு வைக்கல, எல்லா இடத்திலையும் புகுந்துட்டாங்க. தன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைப்பதன் பக்கம் அழைப்பு பணியை அமைத்துக் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் விட கூடுதலாக மிஞ்சிப்பாங்க இந்த விஷயத்தில். ஹஜ்ஜுடைய காலங்களிலே மினாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு கூடாரமாக போய் அழைப்பு பண்ணி கொடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய சந்தை பகுதிகளில் எந்த ஒன்றையும் விட்டு வைக்க மாட்டாங்க, அங்கேயும் போய் ஆஜராகிடுவாங்க என்று மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பற்றிய அழைப்பை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீதியில இறங்கி வேலை செய்வதை பார்த்துட்டு காபிர்களே என்ன சொன்னாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீவிரமான ஒரு வீரியமான இந்த தாவா பணி வீதியில இறங்கி செய்யறத பார்த்துட்டு குஃபார்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 25வது அத்தியாயம் 7வது வசனத்துல, மாலி ஹாதர் ரசூல் யக்துலு தஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். இவருக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? தன்னை இறை தூதராக காட்டிக் கொள்கிறார். தன்னை இறை தூதராக சொல்லிக்கொண்டு நம்மளை போல சாப்பிட்டு அவரும் வீதி வீதியா வந்துட்டு இருக்கிறார், தெரு தெருவா நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. இறைவனுடைய தூதர்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி கத்து வேணாமா? நம்மள மாதிரி தான் அவரும் வீதியில உலாவுறாரு, கடைத்தெருவுல சுற்றி வர்றார். இப்படி குஃபார்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறார். அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, இறை தூதராக இருக்கிறவோட சர்வசாதாரணமா எளிமையா இருக்கிறாங்களே. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. யாராவது வரதட்சணை வாங்கல அப்படின்னு சொன்னா, ஒரு ஆம்பளைன்னா வரதட்சணை வாங்கலைன்னா அவன் ஆம்பளையாங்கிறதுல சந்தேகம் வருது, அவனுடைய ஆண்மையின் மீது சந்தேகம் வருது. இன்னும் வரதட்சணை வேணாங்கிறான், அப்ப இவனுக்கு ஏதாவது இப்படி ஒரு தவறான. அதே மாதிரி அந்த காபிர்களுடைய உள்ளங்கள்ல அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இறைவனோடு தன்னை சம்பந்தப்படுத்தி காட்டுறவங்க எல்லாம் மத வியாபாரிகளாக, வேத வியாபாரிகளாகத்தான் இருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படி பார்த்து பார்த்து பழகி போன உள்ளங்களும் கண்ணோட்டங்களும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்துட்டு என்ன தன்னை இறை தூதர்னு சொல்றாரு, நம்மள மாதிரி சாப்பிட்டு கடற்கரையில சுற்றி வந்துட்டு இருக்கிறாரு.
வீதியில இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பணியில ஈடுபடுறதை பார்த்துட்டு குஃபார்களுடைய நாவல இருந்து வந்த வார்த்தையை அல்லாஹ் அப்படியே வடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனையில் அப்படித்தான் பட்டிருக்கு. அவர்களுடைய சிந்தனைக்கு தகுந்தது மாதிரி ஒரு தூதுவருடைய நடவடிக்கை இருக்கணும், ஒரு இறை தூதருடைய நடவடிக்கை இருக்கணும்னு நினைச்சாங்க. அது தவறு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டு. இன்னைக்கும் நம்மள நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க தெரியுங்களா, தன்னுடைய கேரக்டருக்கு தகுந்தது மாதிரி தீனுடைய விஷயங்களை கேட்ச் பண்ணணும்னு பார்க்கிறாங்க. தீனுடைய விஷயங்களுக்கு தகுந்தது மாதிரி தன்னுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தயாராக இல்லை. என்னுடைய சிந்தனை இது, என்னுடைய பாணி இது, இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு தீனுடைய விஷயங்களை கையாளன்னு பார்க்கிறாங்க. அது தவறு. தீனுடைய விஷயங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதுக்கு தகுந்தது மாதிரி தான் நம்மளை மாத்திக்கிறோம். காலுக்கு தகுந்த மாதிரி தான் செருப்பு மாற்றணும், செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை மாற்ற முடியாது. இது நியதி, இயற்கை. அதே மாதிரி தான் இது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோடு இறைவனை தொடர்பு படுத்தி பேசக்கூடியவர், பிரச்சாரம் பண்றவர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க சிந்தனையில் இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதாக அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவுபடுத்துகிறாங்க. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகளாவிய ரீதியில மக்காவை நோக்கி வரக்கூடிய அந்த மனித பட்டாளங்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல, மினா பகுதிகள்ல, முக்கியமான வாசல்கள்ல மக்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய இடம் எதுங்கிறத கண்டு அந்த மாதிரியான வாயில் பகுதிகளில் நின்றுகிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னா, மை யுக்வீனி மை யன்சுருனி, நான் ஒதுங்குவதற்கு உங்களில் யாரும் இடம் தரக்கூடியவர் இல்லையா, எனக்கு உதவி செய்பவர்கள் உங்களில் யாரும் இல்லையா, எதுக்கு, ஹத்தா உபல்லிக ரிசாலத ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய தூதுத்துவத்தை எத்தி வைக்கிற வரை, எடுத்து வைக்கிற வரை எனக்கு ஒதுங்கிறதுக்கு உங்களில் யாரும் இடம் தருபவர் இல்லையா, உதவி செய்பவர் இல்லையா அப்படின்னு அழைப்பு விடுவாங்க. என்ன சொல்ல வர்றாங்க, என்னை அழைங்க, நான் வர்றேன், எந்த ஊருக்கு வேண்டாலும் வர்றேன், எந்த பகுதிக்கு வேண்டாலும் வரேன், என்னை அழைச்சிட்டு போங்க, அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை சொல்லுகிறேன், இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்ட என்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன், அதற்கு உங்களில் யாரேனும் இடம் தருபவர்கள், அடைக்கலம் தருபவர்கள், உதவி செய்பவர்கள் யாரும் இல்லையா என்று உலகளாவிய ரீதியிலே வரக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதிகளில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர்களுடைய கவலையும் அக்கறையும் அந்த பகுதியோடு சுருங்கி விடவில்லை, பறந்து விரிந்திருக்கிறது அவர்களுடைய அக்கறை. அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தாவாவை முடிக்கி விடுகிறார். நபி பட்டம் கிடைச்சதற்கு பிறகு அவர்கள் ஈடுபட்ட முதல் உழைப்பு ஈமானுடைய உழைப்பு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நபிப்பட்டம் கிடைச்சவனே அவர்கள் ஒரு உழைப்பில் ஈடுபட்டாங்கன்னா அது ஈமானுடைய உழைப்பில் ஈடுபட்டாங்க. அந்த ஈமானுடைய உழைப்பைத்தான் தாவா என்பதாக நம்ம சொல்லுவோம். அதுக்கு பிறகுதான் தாவா. மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் தான். அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், முதல்ல ஈமானுடைய உழைப்பு, அதுக்கு பிறகுதான் மற்ற கடமைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் இஸ்லாம் பார்க்கிறது தாவாவுடைய ஒரு முக்கியத்துவம். ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு மதீனாவுல தான் எல்லாம் கடமையாச்சு. ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் கடமையாச்சு. அதுக்கு முன்னால வாழ்ந்த மக்காவினுடைய 13 வருட காலங்கள் அவர்கள் அதிகமாக ஈடுபட்டது தாவாவுடைய பணியில் தான் ஈடுபட்டார்கள் என்பதாக நாம் சொல்லார்களே பார்த்தோம். அந்த மக்காவில் கூட இருக்கும்போது தொழுகை கடமையாயிடுச்சு. மக்காவில் இருக்கும்பொழுது தொழுகைங்கிற கடமையாயிடுச்சு. ஆனா அல்லாஹ்வுத்தாலா தன்னுடைய வசனத்தில் எப்படி சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போத்தி கொண்டிருப்பவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார். ஏன்னா முதல்ல வகி இறங்கின உடனே ஒரு விதமான நடுக்கை ஏற்பட்டு போர்வை போத்திக்கிட்டு படுத்து கிடக்கிறாங்க. அந்த காட்சியை பார்த்த வண்ணம் போல அல்லாஹ்வுத்தாலா வார்த்தையை அமைக்கிறான், யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போத்தி கொண்டிருப்பவரை தும் ஃபஅன்திர், எழுந்திரியுங்கள், மக்களை எச்சரிக்கை செய்யுங்கள், வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள், மேன்மைப்படுத்துங்கள். இப்படியாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அதான் சொல்லப்படுகிறது. அதான்ல 4 தடவை தக்பீர்கள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். உலகத்துல பிரதானமான பொருள்களாக, பிரம்மாண்டமான பொருளாக கருதப்படுவது எது தெரியுமா? தண்ணீர், நெருப்பு, காற்று, மண்.
ஒவ்வொரு தக்பீரும் உணர்த்துகிறது, உலகத்தில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தண்ணீரை விட மிகப்பெரியவன் அல்லாஹ், உலகத்திலே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நெருப்பை விட மிகப்பெரியவன் அல்லாஹ், உலகத்திலே பிரம்மாண்டமாக மக்களுடைய மனதிலே கருதப்படக்கூடிய காற்றை விட மிகப்பெரியவன் அல்லாஹ், மண்ணை விட மிகப்பெரியவன் அல்லாஹ் என்ற ஒரு உரமான ஒரு முழக்கம் அதானில் இருக்கிறது, வாங்கில் இருக்கிறது. அந்த அழைப்புக்கு பிறகுதானே தொழுகை கட்டமைக்கப்படுகிறது, நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு அழைப்புக்கு, தீனுடைய அழைப்புக்கு, இஸ்லாத்தினுடைய அழைப்புக்கு, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு இஸ்லாத்தினுடைய பார்வையிலே மகத்தான ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை எவ்வளவு பெரிய ஒரு கவலை இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்காத, எதிர்க்காத அப்பாவி மக்களின் மீது இருக்கக்கூடிய கவலையை விட இஸ்லாத்தை ஏற்காத, எதிர்த்து கொண்டிருந்த எதிரிகளின் மீதான ஒரு கவலை தான் அதிகமா இருந்துச்சு. அவர்கள் மீதான உழைப்பு தான் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்த விரோதிகள், எதிரிகள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க தெரியுமா? தாருல் நதுவாவில் வச்சு ஒரு மஷூரா பண்றாங்க. இந்த தாருல் நதுவாவில் தான் எல்லா முடிவும் எடுக்கப்படும். இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை ஆலோசனைகளும் முடிவுகளும் அங்கே தான் எடுக்கப்படும். அது ஒரு முக்கியமான இடம், தலைமைக்கு இடம். அந்த தாருல் நதுவாவில் அபூஜஹல் இருக்கிறான், அபூலஹப் இருக்கிறான், அபூ சுஃபியான் இருக்காங்க, உத்துபா ஷைபா எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவர்களும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன மஷூரா செய்யப்படுது? இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நபியை உங்களில் யார் கொள்வது, உங்களில் யார் நாடு கடத்துறது, அவர் நடக்கும் பாதைகளில் முட்களை போடுவது, முள்ளுள்ள முட்களை போடுவது யார் உங்களில், அவர் வசித்திருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்பாக அசுத்தங்களை போடுவது யார், அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிடரியில அழுகி போன ஒட்டக குடலை வைக்கிறது யார், அவர் கூடவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கிறது யாரு, காயப்படுத்துறது யார், உங்களில் யார்? இப்படிப்பட்ட ஒரு மஷூரா நடந்துகிறது. அடிதடிக்கு ஆள் தேர்வு செய்யப்படுகிறது அந்த மீட்டிங்ல. அதே நேரத்தில், அதே சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் வச்சு ஒரு மஷூரா பண்றாங்க. அந்த மஷூராவில் அவங்களோட இருக்கக்கூடிய சஹாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மஷூரா செய்றாங்க? அபூஜஹலுக்கு தாவா கொடுக்கிறது உங்களில் யார், அபூ சுஃபியானை சந்திக்கிறது உங்களில் யார், அபூ சுஃபியான எந்த இடத்துல வச்சு சந்திக்கிறது, எந்த வேலையில சந்திக்கிறது, எந்த நேரத்தில் சந்திக்கிறது, அவர்களிடத்தில் பேசும் பொழுது தன்னுடைய பேச்சை எப்படி மென்மையாக அமைத்துக் கொள்வது, இதை பற்றிய மஷூரா நடக்குது. நம்மளா இருந்தா அவன் அப்படியே மஷூரா பண்றானா, நான் பாரு எப்படி பண்றேன் அப்படின்னு நம்ம வேறு மாதிரியாக சிந்திப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மஷூராவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விஷயத்தில். அப்படிப்பட்ட போர்க்குணம் படைத்தவர்களுடைய விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மஷூரா செய்கிறார். அபூஜஹலும் தன்னோடு இருக்கக்கூடிய சகாக்களையும் எப்படி நரகத்துக்கு கூண்டோட கொண்டு போறதுங்கிறத பத்தி மஷூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை இடமறிச்சு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு என்ன ஐடியா, என்ன ஆலோசனை அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு பணி, முக்கியமான பணி, நாம் மறந்துவிட்டு போய் இருக்கக்கூடிய பணி, நாம் அலட்சியமாக கருதக்கூடிய பணி இந்த தாவா பணி என்பதை நாம் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்த்துட்டு, காட்சியை பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாங்க அவருடைய வசனத்துல, 18வது அத்தியாயம் 6வது வசனத்துல, ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. அவங்க எப்பேற்பட்ட மஷூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நேர் மாற்றமா நீங்க இப்படி மஷூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே நபியே, இந்த வேதத்தை ஏற்காமல் அவர்கள் புறக்கணிப்பு செய்து விட்டதற்கு பிறகு துக்கம் தாங்க முடியாமல் உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்களோ,
உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும். உங்களுடைய முடுக்கிவிடப்பட்ட முயற்சியை பார்த்தால் அப்படித்தானே இருக்கிறது. ரொம்ப கவலை கொள்றீங்களே, அக்கறை கொள்றீங்களே அவர்களுடைய விஷயத்துல. ஒரு கால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா, புறக்கணிப்பு செய்துவிட்டால் உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போலும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல பேசுறான். அப்படின்னு சொன்னா, தாவாவின் மீது அவர்களுக்கு இருந்த வேட்கையினுடைய உச்சக்கட்ட இதை விட வேற எந்த வார்த்தைகளை நம்ம விவரிக்க முடியும்? அல்லாஹ் இப்படி வர்ணிக்கிறானே, இதை விட வேற யார் வர்ணிக்க முடியும்? வேற எந்த மாதிரி வர்ணிக்க முடியும்? இஸ்லாத்துக்கு வராத, இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தின் மீதான நம்பிக்கை கொள்ளாத உள்ளங்களின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஏக்கம், கவலையின் தாக்கம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு அல்லாஹ் தஆலா விவரிக்கிறானே. இப்ப எப்பேற்பட்ட ஒரு உழைப்பை அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் அறிய முடியுது. ஆக இந்த 3 செயல் திட்டங்களையும், செயல் திட்டத்தை கொண்ட அந்த 3 பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டதோடு நிற்காம அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றது. என்ன செய்யறது? இஸ்லாத்தின் பக்கம் தாவா செய்யறது, அவர்களை வேதத்தை ஓதி காண்பித்து அதை கற்றுக் கொடுக்கிறது, அவர்களை பரிசுத்தப்படுது. இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஹிஜ்ரி 600 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஹிஜ்ரி 600 ஆண்டுகள் வரைக்கும் இந்த செயல் திட்டம் நடைமுறையில் இருந்து கொண்டே இருந்த காலம் வரைக்கும் பிரகாசமா இருந்துச்சு முஸ்லிம்களுக்கு. இதெல்லாம் நிகழ்காலம். 600 தாண்டதுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டு தாவாவை விட்டுட்டாங்க. இன்றைக்கும் அறுதியிட்டு உறுதியாக சொல்லலாம், எந்த சமுதாயம் தாவாவை விட்டு விடுகிறதோ அந்த சமுதாயத்துக்கு சாபக்கேடு ஆரம்பிச்சிருச்சுன்னா இருக்கும். நான் சும்மா சொல்லல, பின்னாடி ஒரு வரலாறை சொல்ல போறேன், அதுக்காகவே நான் சொல்றேன். இந்த முக்கியமான தாவா வேலையை விட்டுட்டு, செயல் திட்டத்தை விட்டுட்டு, அல்லாஹ் ரசூல் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நடந்த நடைமுறைகளை எல்லாம் விட்டுட்டு 2 வேலைகள்ல அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சாங்க முஸ்லிம் மன்னர்கள், ஆட்சியாளர்கள். ஒன்று நாடு பிடிக்கிறது, 2வது சம்பாதிக்க நினைக்கிறது. இந்த 2 வேலைகள்ல தான் அதிகமாக நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணாங்க, கவனம் செலுத்தினாங்க. அதுல ஏற்பட்டதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? சுல்தான் காசம் ஷா கான் என்ற ஒருவர் முஸ்லிம் ஆட்சியாளர், அரேபியாவுடைய பல பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்தவர். இப்பெல்லாம் ஒரு நாடை சொன்னோம்னா அந்த நாடு சின்ன நாடா இருக்கும். அப்ப அப்படி இல்லை, ஒரு நாடை சொன்னா அந்த நாட்டுக்குள்ள பல நாடுகள் இருக்கும். இப்போ உள்ள பேர்கள்ல அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவர் சுல்தான் காசம் ஷா கான். இவருடைய பகுதிக்கு, ஆட்சி பகுதிக்கு அண்டை நாட்டிலிருந்து 400 பேரை கொண்ட ஒரு வியாபார கூட்டம் வியாபார நிமித்தமாக பணங்காசுகளை அள்ளி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பணங்காசுகளோட வர்றாங்க வியாபாரம் செய்யறதுக்காக. ஒரு வியாபாரம். இந்த செய்தி, இந்த தகவல் இந்த அரசருக்கு கிடைச்ச உடனே அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர் தன்னுடைய காவலர்களிடத்திலே சொல்லி அவர்களை இடைமறித்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அபகரித்து க்ளோஸ் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போட்டார். அந்த சுல்தான் காசம் ஷாஹுக்கான் அவர்களுடைய காவலர்களுக்கு சொல்லாமலும் அரசரை அனுமதி கொடுத்த பிறகு துவம்சம் பண்ணிட்டாங்க. 400 பேர்ல ஒரு ஆளை தவிர மற்ற அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு போய் தன்னுடைய செங்கிஸ்கான் அரசரிடத்துல போய் சொல்லிட்டான். செங்கிஸ்கான் அரசரிடத்துல போய் இந்த மாதிரி நடந்த விவரங்களை சொல்லி நான் ஒரு ஆள் தான் தப்பிச்சு வந்தேன்னு சொன்ன உடனே அப்போ கூட அந்த செங்கிஸ்கான் அவசரப்படல. அரசருடைய அனுமதியோடு இது நடந்துச்சா, அவருடைய கவனத்துக்கு வராம நடந்துச்சா என்பதாக அறிவதற்காக ஒரு ஆளை உளவு அனுப்பினான். அந்த உளவாளி உளவெடுத்துட்டு வர்ற முன்னாடி அந்த உளவாளியும் கொண்டுட்டான். கோவம் வந்துச்சு செங்கிஸ்கான். தன்னுடைய மக்களான தாத்தாரியாக்களை, அவர்களுடைய படையை திரட்டி கொண்டு மலையடிவாரத்துக்கு வந்தான். மலையடிவாரத்தில் இருந்து கொண்டு சொன்னான், முஸ்லிம்களுடைய இறைவனே, இப்படியே சொன்னான், முஸ்லிம்களுடைய இறைவனே, நாங்கள் அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கிறோம், பழி தீர்க்க போகிறோம், எங்களின் பக்கம் நியாயம் இருந்தால் எங்களுக்கு உதவி பண்ணும். இப்படி அவனுக்கு மனசுல வர்ற மாதிரி ஒரு பிரார்த்தனை ஒன்று போடணும். வரலாற்றுல இருக்கு. அதுக்கு பிறகு படையெடுத்தான் பாருங்க, பயங்கரமான தாக்குதல் முஸ்லிம்கள். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இப்னு கசீர் பிரபலமான தஃப்சீர், குர்ஆனுடைய தஃப்சீர்ல முதன்மையான தஃப்சீரா இருக்கு. அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சமூக அங்கீகாரம் பெற்ற ஒரு தஃப்சீர் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த காலத்துல வாழ்றவங்க
அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அல் விதாயா வல் நிஹாயாங்கிற அவங்க நூல்ல சொல்றாங்க, நான் பல காலங்களாக இந்த தாத்தாரிகள் பண்ண சேஷ்டைகள், அவர்கள் வெட்டு குத்துக்களை எல்லாம் எழுதுறதுக்கு மனசு வராம பல வருஷமா நான் தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தேன். ஏன்னா என்னுடைய சக தோழர்கள் கொல்லப்பட்டதை என்னுடைய கரத்தால எழுத எனக்கு மனசு வராம பல வருஷமா தள்ளிக்கிட்டே வந்தேன். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், என்னதான் மனசுல நெருடல் ஏற்பட்டாலும் பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும், அதனால எழுதிய தீர வேண்டும் என்பதாக நான் என்னுடைய நூல்ல எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்களை எழுதுறாரு. உலகம் தோன்றியதிலிருந்து கியாமத் நாள் வரை இப்படிப்பட்ட ஒரு கொலைவரி தாக்குதல் ஒன்று நடந்திருக்காது அப்படின்னு சொன்னா அதை நீ உண்மையை ஏற்றுக்கு. இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் சமூகத்தின் மீது, இப்படி ஒரு தாக்குதலை கியாமத் நாள் வரைக்கும் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு யாராவது சொன்னா அதை நீ ஏற்றுக்கிட்டு. அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதலாக இருந்தது தாத்தாரியாக்களுடைய தாக்குதல். தஜ்ஜால் கூட என்னமோ கொடுமை பண்ணுவான்னு சொல்றாங்க. அந்த தஜ்ஜால் கூட தன்னை எதிர்க்கக்கூடியவர்களை தான் கொல்லுவான், தன்னை ஏற்காதவர்களை தான் கொல்லுவான். ஆனால் தாத்தாரியாக்கள் அப்படி செய்யல. ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், சிசு, கரு ஒன்னத்தை விட்டு வைக்கல. இப்படி ஒரு கொடூர தாக்குதலை கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலக வரலாறு பார்க்க முடியாது அப்படின்னு தன்னுடைய நூல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. நாடு நாடாக, சீனாவிலிருந்து துருக்கி வரைக்கும், ஆப்பிரிக்கா வரைக்கும் தாத்தாரியாக்களுடைய படையெடுப்பார் முஸ்லிம்கள் துவம்சமடைந்து போய்விட்டார். பகதாதுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உள்ளே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தஜ்லா நதியின் மேலே இருக்கக்கூடிய பாலத்தையே உடைச்சிட்டாங்க. அவங்க வரக்கூடாது, இங்கேயே வந்துருவாங்க. தாத்தாரியாக்கள் நீந்தி வந்தாங்க, தண்ணீர்ல நீந்தி வந்து கரை சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய லைப்ரரியை உடைச்சு உலக மகா நூலகம், இது என்ன நூலகம் கோட்டூர்புரத்துல உலக மகா நூலகம் அங்க இருந்துச்சு. அந்த லைப்ரரியை உடைச்சு அதுல இருக்கக்கூடிய கித்தாபுகளை எல்லாம் அள்ளி எடுத்து தஜ்லா நதியில போட்டு அந்த புத்தகங்களை வச்சே பாலம் கட்டினாங்க. புத்தக பாலம் எந்த அளவுக்கு அகலமானது என்று சொன்னால் 3 வாகனம் ஒரே சமயத்துல போகும். புத்தகங்களை வச்சே பாலம், கேள்விப்பட்டிருக்கீங்களா வரலாற்றுல? அவ்வளவு பெரிய பாலத்தை கட்டி நதி நீர் பூரா கருப்பா போகுது. அதனுடைய மைகள் தண்ணீரில் கலந்தனால கருப்பு நதி நீர். அப்படி ஒரு பாலத்தை அமைச்சு தாண்டி வந்து அடிச்சாங்க. பகுதாது தான் உலகத்துல வாழக்கூடிய முழு உலகத்தினுடைய முஸ்லிம்களுடைய தலைமை பீடமாக இருந்த நகரம். அப்படிப்பட்ட நகரம் நரகமாய் போச்சு அவர்களுடைய படையெடுப்பால். முஸ்லிம்களுடைய பிணங்கள் எல்லாம் குவியல் குவியலாக அல்ல, மலைகளாக குவிந்து கிடக்கிறது. பகுதாதுல அடக்கம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாம துர்நாற்ற தாங்க முடியாம காலரா நோய் ஏற்பட்டு இயற்கை மரணம் எய்தவர்கள் பல ஆயிரம் பேர் எல்லாம் பகுதாதுல நடக்குது. தாத்தாரியார்களுடைய படையெடுப்பு. நீங்க என்ன வரலாறு படிங்க, நான் உங்களுக்கு அதனுடைய புள்ளிகளை தான் சொல்றேன், நீங்க நல்லா உட்கார்ந்து படிங்க. புகாரா அப்படிங்கிற ஒரு நாடு ரஷ்யாவுல சமர்கந்தில் இருக்குது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருக்கிற புகாரி கிதாப் இருக்குல்ல, அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஒரு புகாரா, அது ரஷ்யாவுல சமர்கந்தில் இருக்குது. அந்த பகுதியை சுற்றி வளைத்தவர்கள் ஒரே நாளையில 7 லட்சம் பேரை கொண்டாங்க அந்த பகுதியில் மட்டும். ஆக இந்த ஜங்கிஸ்கானுக்கு வந்து 3 புதல்வர்கள் இருந்தாங்க, ஜிஜிகான், ஷத்தாய்கான், உக்தாய்கான் அப்படின்னு. அந்த 3 மகன்கள் அல்லாம பேரங்கள் இருந்தாங்க. அந்த மகன் வழி பேரனாக இருக்கக்கூடிய ஹலாக்கான் அப்படிங்கிறவன் மட்டுமே பகுதாதுல 15 லட்சம் பேரை கொண்டாங்க. நான் எதுக்காக வேண்டிய இவ்வளவு விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை கேளுங்க. மிஸ்ருடைய ஆட்சியாளராக இருந்தவர்கள் அல்லாமா ருக்னுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க ஒரு இஹ்லாஸா ஒரு மஷ்வரா பண்றாங்க. இந்த தாத்தாரியாக்களை தாக்குவதன் மூலமாக நம்ம தடுக்க முடியாது, அவர்களுடைய இந்த நிலைகளை எல்லாம் நம்ம சரி பண்ண முடியாது, நிச்சயமா ஒரு தாவானால முடியும் அப்படின்னு சொல்லி மஷ்வரா செஞ்சு முடிவெடுத்து ஒரு உலமாக்களுடைய ஒரு குழுவை ஏற்படுத்தி தாத்தாரியாக்களுடைய ஆட்சி பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தாத்தாரியாக்களுடைய ஆட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில சிற்றரசராக இருக்கக்கூடியவர் ஃபிர்காக்கான் சிற்றரசராக இருக்கிறார். அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சி பகுதினால் சிற்றரசராக இருக்கிறாரு. அந்த பகுதியில போய் வியாபார நிமித்தமா போற மாதிரி போறாங்க. வெளிரங்கத்துல வியாபாரிகள், உள்ரங்கத்துல தாயிகள். செய்தியை கேள்விப்பட்டுட்டு அந்த சிற்றரசனான ஃபிர்காக்கான் அழைக்கிறான்.
ஆள் அனுப்பி அழைச்சி விடுறான். அழைத்து வைத்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்க, நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற விவரத்தை கேட்ட உடனே அவங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் நெஞ்சிரத்தோடு அஞ்சா நெஞ்சம் படித்தவர்களாக அழகா சொல்லிட்டாங்க, நாங்கள் இதுக்கு தான் வந்திருக்கிறோம். அழைப்பு பண்ணிட்டாங்க. மார்க்கத்தின் பக்கம் உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம், இஸ்லாத்தின் பக்கம் உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். அல்லாவை மட்டும் நம்பக்கூடியவர்கள் உலக வாழ்க்கையில வேற எதை நம்பியும் தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அல்லாவுக்கு மட்டும் பயப்படுறவங்க உலகத்துல வேற எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதனால அது அனுபவ ரீதியாகவே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உறுதியாக சொல்லிட்டாங்க, நாங்க இதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு. சில வார்த்தைகளை தொடர்ந்து கேட்ட உடனே அந்த சிற்றரசனான ஃபிர்கா கானுடைய மனசுல மாற்றம் ஏற்பட்டு இஸ்லாத்தை தழுவிடுறார். அதனுடைய தாக்கத்தினுடைய தொடர்ச்சியாக அந்த ஜங்கிஸ்கானை இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஜங்கிஸ்கான் மட்டுமல்ல, அவருடைய புதல்வர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். புதல்வர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பேரை ஹலாக்கு கான் சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, ஹலாக்கு கான் அவனுடைய பேரை அவன் ரஷ்யாவில் ஆஜர்பைஜான்ங்கிற பகுதியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஈரான்ல இருந்து வந்த ஒரு மார்க்க அறிஞர் தாவா செய்கிறார் அவருக்கு. அந்த தைமூருங்கிறவருக்கு தாவா ஹலாக்கு கானுடைய பேரை தைமூரு. அவரு ரஷ்யாவுடைய ஒரு ஆஜர்பைஜான்கிற பகுதியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஈரான்ல இருந்து வந்த மார்க்க அறிஞர் தாவா கொடுக்குறாரு. அந்த தாவாவின்படி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பகுதியில் இருந்த 10 லட்சம் பேர் இஸ்லாத்தை தருவாங்க. மாஷா தாவாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வீரியத்தன்மை இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷத்தினுடைய அருமை நமக்கு தெரியாம இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு பாயும் தன்மை கொண்டது, சத்திய பாயுதல், உள்ளத்தில் ஊடுருவதல். நமக்கு எங்க எதுவும் இல்லை, நம்ம திறமையிலேயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அல்லாஹ் பார்த்துக்குவான். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். அவனுடைய மார்க்கத்தை எப்படி பரப்புறதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த முனைப்பு கூட நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம். அதை பற்றிய கவலையோ வருத்தமோ எண்ணமோ சிந்தனையோ ஈடுபாடோ முயற்சியோ அது சம்பந்தமான எந்த விதமான அசைவு கூட நம்மிடத்துல இல்லையே என்பதுதான் வருத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு மேலே தாங்கி பிடித்த தலையாய பணியை கண்டும் காணாமாக இருந்து கண்டும் காணாதது போல இருந்து விடுவதற்கு நமக்கு எப்படி மனம் வருது? அப்படிப்பட்ட அந்த பணியை தான் பிரதானமாக முன்வைத்தார்கள், முதன்மையாக முன்வைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பணி இன்னைக்கு உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. உலக பெரிய பெரும் திரளை கொண்டிருக்கிறது. அந்த தாவாவுடைய சிந்தனை நமக்கு இருக்கணும். சக தோழர்கள் இருக்காங்க பாருங்க. ஆனா இதுக்கு நான் அங்கே போகலாட்டினாலும் நம்முடைய பழக்க வழக்கத்திலேயே இருப்பாங்களாங்க நிறைய பேர். அவர்களிடத்துல இன்னைக்காவது இஸ்லாத்தை பற்றிய ஒரு நினைவூட்டல் விஷயத்தை தாங்கி அப்படியே விவரமா மனுக்கணக்கில் பேசவனா ஒரு கவன ஈர்ப்பு செஞ்சிருக்கோமா? ஆனா முன்ன பின்ன தெரியாதவனை விட்டுருங்க, அறிமுகம் இல்லாத விட்டுருங்க. நமக்கு நம்முடைய அறிமுகத்திலே 10 வருஷ பழக்கத்தில் இருக்கிறானே சமய சகோதரன், பிற சமய சகோதரன், இஸ்லாத்தை பற்றி பேச்சு எடுத்திருப்போமா? நீங்க வாடா போடான்னு போட்டு பேசினா கூட கம்முன்னு நிற்பான். 4 வார்த்தையில திட்டுனா கூட கம்முன்னு நிற்பான். அந்த அளவுக்கு பழகினவன் பிற சமய சகோதரன். அவனிடத்துலயாவது சொன்னமா இப்படி ஒரு மார்க்கம் இருக்குது, நாங்க ஏன் இந்த மார்க்கத்தில் இருக்கணும்னு தெரியுமா, இறைவன் என்றால் எப்படி இருக்கணும் தெரியுமா, பேசியிருப்போமா? நான் கொலை பண்ணிடுவாங்க. இல்லாட்டி நம்முடைய சொத்துக்கெல்லாம் முடக்கப்பட்டுருமா? யாரு பல வருஷ பழக்கத்தில் உள்ளவன் அவன்கிட்டயே நம்முடைய ஸ்டெப் எடுத்து வைக்கலையே. ஆங்காங்கே இருக்கக்கூடிய உலகளாவிய மக்களிடத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமே, அதை எங்கே செய்ய போறோம்? ஆகையினால் இது இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்ட, அல்லாஹ் ரசூலா வலியுறுத்தப்பட்ட, அதை செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அடியோட வேற எடுத்துருது. அப்படி செய்யக்கூடாது. அந்த கடமை உணர்விலே நம்ம ஒவ்வொருவரும் பங்கு கொண்டிருக்கிறோம், நாமும் அதில் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தாவா பணியிலே நாம் அனைவர்களும் ஈடுபட்டு அல்லாஹ் தன்னுடைய அத்தனை ஒட்டுமொத்த கூலிகளையும் நன்மைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ஏராளமாக நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாக்கர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.